உலகிலேயே அதிக அளவில் டவுன்லோட் செய்யப்பட்ட வரிசையில் இருக்கும் கேம்களில் ஒன்றுதான் ஆங்கிரி பேர்ட். இன்று வரை 3 பில்லியன் முறை டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளது. ஆங்கிரி பேர்ட் கேம் என்றால் நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த கேம் மூலமாகத்தான் ஒரு கம்பெனி திவாலாகும் நிலையிலிருந்து வெளிவந்தது. மேலும் உலகமே பேசும்படி உயர்ந்தது என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். 13 வருடங்களுக்கு முன்பு நவம்பர் 2003 அன்று ஹெல்சின்கி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் பயின்ற 3 மாணவர்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் ரோவியோ. இளைஞர்களாக பல கனவுகளுடன் தொடங்கிய அந்த கம்பெனி 1, 2, 3 என தனது கேம்களை உருவாக்கி கொண்டு இருந்தது. கேம்களின் எண்ணிக்கை 50, 51 வரை சென்றுவிட்டது. வருடங்களும் 5 ஆகிவிட்டன. ஆனால் எதிலும் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியும் இல்லை. கம்பெனியின் நிலைமையோ மிகவும் மோசமாகி திவாலாகும் அளவிற்கு வந்துவிட்டது. ஆனால் கம்பெனியை மூடவும் அவர்களுக்கு விருப்பமில்லை. தொடர்ந்து பல வருடம் நடத்தவும் நிதியும் இல்லை. ஒருமுறை கல்லூரி படிக்கும்போது நோக்கியா மற்றும் HP இணைந்து நடத்திய கேம் டெவலப்பிங் காம்படிஷனில் இவர்கள் இணைந்து உருவாக்கிய கேமோ முதல் பரிசை வென்றது. ஆனால் இன்றோ 51 கேம்களை உருவாக்கியும் இவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்தனர். இன்னும் ஒரே ஒரு கேம் மட்டும் உருவாக்கலாம், அதனை ஐபோனில் உருவாக்கலாம் என திட்டமிட்டனர். அவர்கள் டிசைனரை ஒரு நாளைக்கு 10 வகையான கேம் ஐடியாக்கள் ஸ்கெட்ச் செய்யப்பட வேண்டும் என்று நிர்பந்தித்தனர். நாட்கள் சென்று கொண்டிருந்தது. கம்பெனியின் நிதியும் குறைந்து கொண்டே வந்தது. டிசைனரால் கொடுக்கப்படும் ஐடியாஸ் எதிலும் அவர்களுக்கு திருப்தியும் இல்லை, வெற்றி பெறும் என நம்பிக்கையும் இல்லை. அதனால் அனைத்தையும் ரிஜெக்ட் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ராவியோ கம்பெனியின் டிசைனர் ஜாக்கோ இசாலோ என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபொழுது பொழுதுபோக்கிற்காக கேம் விளையாடி கொண்டிருந்தார். தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் கேம் விளையாடுவது வழக்கமான ஒன்றுதான். அப்பொழுது அவருடைய சிந்தனையில் விசித்திரமான எண்ணம் தோன்றியது. உடனே எழுந்து ஸ்கெட்ச் செய்ய ஆரம்பித்தார். ஒரு பறவை, மிகப்பெரிய கண்கள் மற்றும் ஐப்ரோ, அதன் பார்வையில் கோபம் என வெகு விரைவாக அதனுடைய டிசைனை முடித்தார். ஆனால் தொடங்கும் பொழுது அது ஒரு பறவையாகத்தான் வர வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்யவில்லை. தோன்றிய எண்ணங்களை வரைந்து கொண்டிருந்தார். மறுநாள் அதனை கம்பெனியில் காண்பிக்கும் பொழுது அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தது. அதற்கு ஆங்கிரி பேர்ட் எனவும் பெயரிட்டனர். ரோவியோ கம்பெனியின் 52வது கேமாக 2009இல் ஆங்கிரி பேர்ட் லான்ச் செய்யப்பட்டு மக்களின் அபரிவிதமான ஈர்ப்பை பெற்றது. 6 மாதங்களில் ஆப்பிளின் ஆப் ஸ்டோரில் 1 பில்லியன் முறை டவுன்லோட் செய்யப்பட்டு அதிக டவுன்லோட் வரிசையில் முதல் இடத்தையும் பெற்றது. ரோவியோ கம்பெனியின் நிலைமையோ தலைகீழ் ஆனது. அன்று தொடங்கப்பட்ட வெற்றிதான் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரோவியோ கம்பெனியின் இன்றைய வருமானம் மட்டும் 190 மில்லியன் யூரோ. உன்னுடைய தோல்வியின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது உன்னுடைய வெற்றியின் உயர்வு மிக மிக பெரியதாக இருக்கும் என்பது தாமஸ் ஆல்வா எடிசன் கூறியது. ஆனால் அது இன்று ரோவியோ கம்பெனியின் வெற்றியில் உறுதியாகிறது. 52வது உலகம் திரும்பிய வெற்றி ரோவியோவின் ஆங்கிரி பேர்ட்.